ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு வரும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் கை வச்சும் மசிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கிறலாம். நல்லா மசித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்: ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிக்கோங்க, கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நம்ம கரண்டி வச்சு பிசைஞ்சிக்கிறலாம். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் ஏற்கனவே கோதுமை மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிருக்கேன். அதாவது நான் பால் ஊற்றி பிசைவேன். ஸோ பால் ஊற்றி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணி ஊற்றி கூட பிசைஞ்சிக்கிறலாம், இல்லைன்னா பாலும் தண்ணியும் பாதியாக சேர்த்து கூட பிசைஞ்சிக்கிறலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம சப்பாத்தியை திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக எப்போதும் நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் போல் வரமாவு தூவிக்கோங்க. வரமாவு தூவிட்டு சப்பாத்தி மாவை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா பெருசாக திரட்டினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பினதுக்கப்புறமா இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம மடிச்சுக்கிறலாம். பாருங்கள், 2 மூலையையும் கொண்டு ஒட்டியாச்சு. இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கீழ்ப்பகுதியில் இருக்குல்ல, அந்த மூலையுமே கொஞ்சம் போல் மெல்ல எடுத்து இந்த மாதிரி வச்சு டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் சுடுறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி கல் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு லைட்டாக அது சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம திரட்டி வச்சுருக்கோம்ல ட்ரையாங்கிள் ஸ்டஃப்டு சப்பாத்தி, அதை இது கூட சேர்த்துடலாம். இது ஆலு பரோட்டா மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு மறு சைடு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தா ரொம்ப விருப்பப்பட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.